அனைவருக்கும் வணக்கம். சுவையும் நலமும் அறிவோம் வலையொலியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்பவே சத்தான முளைக்கட்டிய கம்பு கேழ்வரகு அடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதற்கு 1 கப் அளவு கேழ்வரகு, 1 கப் கம்பு சேர்த்து 2-3 முறை இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்படி கழுவி எடுத்துகிட்டு வந்த கம்பு கேழ்வரகை தண்ணி சேர்த்து 24 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்ச கம்பு கேழ்வரகை எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு ஒரு ஈர துணியில் நல்லா இறுக்கமாக கட்டி வச்சிட்டிங்கன்னா நல்லா முளை வந்துடும். நான் ஒரு 2-3 நாள் முளைக்க வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு முளை வந்திருக்கு. இப்போ முளை கட்டிய கேழ்வரகு கம்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அடை செய்கிறது ரொம்பவே எளிமையானது, அதிக சத்துக்கள் நிறைந்தது, அதே போல் சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ அரைச்ச மாவோட 200 சின்ன வெங்காயம் நல்ல மெலிசாக சீவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். காய் சீவிர கட்டையில் 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, அரை மூடி அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம், தேங்காய் எல்லாமே அதிக சத்தான பொருட்கள், ஊட்டச்சத்து தரக்கூடியது. இந்த அடை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சொல்லியிருக்க அளவுகளில் செய்யும் பொழுது ஒரு 20 அடை வரும். இதில் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடுங்க. இந்த அடையை ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது. இந்த மாவை கை கால் மூட்டு வலி உள்ளவங்க, இரும்பு சத்து குறைவாக இருக்கிறவங்க, கால்சியம் பற்றாக்குறை இருக்கிறவங்க, குழந்தைகளுக்கு ஒரு ஊட்டச்சத்தான உணவு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க, உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க, சர்க்கரை நோயாளிகள், இருதய நோயாளிகள், அதிக கொழுப்பு சத்து உள்ளவங்க, இந்த மாதிரி ஒரு சத்தான உணவை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கல் நல்ல சூடானதுக்கப்புறமா மாவை எடுத்து இந்த மாதிரி ஓரத்திலிருந்து ஒரு அரைவட்ட வடிவில் ஊற்றிட்டு அதை அப்படியே பரப்பி விட்டுடுங்க. பிறகு தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்து அடையை நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இதில் கேழ்வரகு, முருங்கைக்கீரைலாம் இருக்கிறதுனால ஒரு மூடி போட்டு மூடி நல்ல ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கோங்க. காலை உணவுக்கும் மாலை வேளையில் ஒரு தின்பண்டமாகவும் கூட இதை செய்து கொடுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. அடுத்த பக்கம் திருப்பி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே சுவையாக இருக்கும். செய்கிறது மிக மிக எளிமையானது. எப்போ பார்த்தாலும் சப்பாத்தி, கோதுமை இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்காமல் நம்மளுடைய பாரம்பரிய சிறுதானியமான கேழ்வரகு கம்பில் விதவிதமான உணவுகளை செய்து நாம் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். நம்மளுடைய முன்னோர்கள் இந்த கேழ்வரகு கம்பை தான் பெருமளவு உணவில் சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த கேழ்வரகு கம்பு களி அதிகமாக விரும்பி சாப்பிட்றதில்ல. இதுபோல் எளிமையாக அடை வடிவத்தில் செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதற்கு பொருத்தமாக நீங்கள் தேங்காய் சட்னி, பூண்டு சட்னி, கார சட்னி இப்படி எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் மிகவும் பொருத்தமாக இருக்கிறது பூண்டு சட்னி தான். அந்த பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்றத ஏற்கனவே நம்ம வலையொலியில் பதிவிட்டிருக்கோம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சுவையும் நலமும் அறிவோம் வலையொலிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்ப உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.